இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2028 பாஸ் அவுட் ஆவீங்கல்ல, அதாவது இப்போ இன்ஜினியரிங்காக இருந்தால் காலேஜ் தேர்ட் இயர் இப்போ கரெக்டாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதே இது ஆர்ட்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் 2028 பாஸ் அவுட் ஆவீங்க. அப்போ என்ன உங்கள் கெரியரை எப்படி நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு மூவ் பண்ணலாம், அதுவும் குரூப் ஏ கெஸ்டேட் போஸ்ட்டுக்கு எப்படி மூவ் பண்ணலாம், CAPF AC எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த வீடியோவில் ஒரு ஓவரால் ரோட் மேப் மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் கெரியர் நினச்சி எல்லாருமே ஒரு ப்ரைவேட் ஜாப் தான் ஆக்சுவலாக ஒரு இப்போ நார்மலாக இப்போ ஒரு 100% மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்புள் பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. அதை தாண்டி மிச்சம் இருக்க 10% மக்கள், அதாவது ஒரு குரூப் ஏ கெஸ்டேட் போஸ்ட்டு, ஒரு சிவில் சர்வீஸ் போஸ்ட்டு, அதே மாதிரி ஆசைப்படுறவங்க, SSBயில் ஆசைப்படுறாங்க, இல்லைனா CAPF ACக்குன்னு தனியாக எப்படியாவது அசிஸ்டன்ட் கமண்டன்ட் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. தெரியுமா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன யூனிஃபார்ம் ஜாப் பற்றி இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஓவரால் ரோட் மேப் மாதிரி எப்படி CAPF AC நம்ம நீங்கள் எக்ஸாம் முடிச்சதும் எப்படி கிராக் பண்ணலாம், அதாவது நீங்கள் கிராஜுவேட் ஆனதும் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நார்மலாக ஒரு 2028 ஒரு ஏப்ரல் மேலே நீங்கள் செமஸ்டர் எழுதி முடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்துடும், ஒரு 3 மாதத்தில் வந்துடும். அப்போ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி அந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது 2028 ஆகஸ்ட்டில் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஒரு ஓவரால் வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? சப்போஸ் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஆகணும், CAPF AC தான் ஆகணும்னு நினச்சா கூட எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 இயர் பிளான் போட்டு படிப்பாங்க. நான் எதுன்னு சொல்லலை, ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து இதே மாதிரி CAPF AC ஆகணும்னு நினச்சா கூட அதுலேருந்து 1 வருஷம் ஆகும். அதாவது நீங்கள் ஏப்ரலில் முடிக்கிறீங்க அப்படின்னா 3 மந்த்ஸில் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? அப்படிங்கப்போ அவங்க அதுலேருந்து 1 இயர் ரோட் மேப் போட்டு கொண்டு போவாங்க. அந்த இதெல்லாம் இல்லாமல் நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டீங்க, ஒரு மே மந்த் உங்களுக்கு ஒரு 2028 மேல செமஸ்டர் எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு CAPF AC பற்றி ஐடியா கிடச்சி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலும் எங்கே படிக்கணும்னு குறிப்பிட்ட டைம் தேடுவீங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தேடுவீங்க. ஓகேங்களா? அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏர்லியராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் காம்படிஷனில் ஒரு 60% நீங்கள் தாண்டிட்டீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல, சரி அப்போ உள்ள எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினச்சாலே நீங்கள் 80% ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் முன்னாடி போயிருவீங்க. ஓகேங்களா? இப்போ CAPF ACனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, நாளைக்கு எலெக்ஷன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓட்டு போடுறது போய் நிற்பீங்க தெரியுமா? அந்த பூத்தில் அந்த CRPF சோல்ஜர்ஸ் ஜவான்ஸ் இருப்பாங்க. அதில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஸ்டேட்டில் DSP லெவல், அதாவது நம்ம TNPSC குரூப் 1 எக்ஸாம் எழுதுவோம். ஓகேங்களா? அதில் DSP ரேங்க் இருக்கும்ல, அதில் நம்ம சென்ட்ரலில் CAPF AC அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கெசட்டட் போஸ்ட் தான் இது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, CRPF வரும், BSF வரும், CASF வரும், SSB வரும், திரும்பவும் நான் BSF போட்டிருப்பேன், ITBPன்னு வரும். ஓகேங்களா? அது மிஸ்டேக்லாம் BSF 2 வாட்டி ஆயிடுச்சு, ITBPன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் இருக்க எல்லா ஃபோர்ஸஸும் பற்றி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட அந்த கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேஜராக அவங்க ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டாக ட்ரைனிங் முடிச்சு ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100+ ஜவான்ஸை நீங்கள் தான் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன், இப்போ கூட சொன்னல, இப்போ திடீர்னு எலெக்ஷன் வரணும்னா அவங்களுக்கு அங்கே விசிட்டிங் போகிறது, அவங்களுக்கு அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் இன்டர்னல் செக்யூரிட்டி நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட், பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்க தான் CAPF AC அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். ஓகேங்களா? ஏன் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது காலேஜ் டேஸ்லேயே ஏன் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மொத்த காமாக அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. இப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் நமக்கு டைம் இருக்குது, 2.5 வருஷம் நமக்கு டைம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம் இருக்கும், உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? இப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு, செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் என்ன படிக்கணும்னு தெரியாமல் அடுத்து 1 இயர் நம்ம சீரியஸாக படித்து அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்குறத காட்டியும் படித்து முடிச்சதும் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, CAPF ACயில் போஸ்டிங் எடுக்கிறீங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒரு எம்ப்ளாயி, அதை நான் தப்பு சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் இப்படி போகிறவங்க தானே ஜாஸ்தி, நம்ம சிவில் சர்வீஸ் யூனிஃபார்ம்னு வரவங்க கம்மி தானே. அப்போ அந்த கம்மியாக ஒரு 10% பீப்புள்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்டாலாம் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும். ஓகேங்களா? நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் வரை வெயிட் பண்ணாமல், சப்போஸ் ஃபைனல் இயர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் 1 இயர் உங்களுக்கு வீட்டிலே இருந்து படிக்கிறாங்க, அதே மாதிரிலாம் பேர் நிறைய பேருக்கு வரும். நீங்கள் இப்போவே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பாருங்கள், ரொம்ப அது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தப்பு சொல்ல, பட் ஆனால் அவங்க மென்டாலிட்டி என்ன வெளியே காமிக்காட்டியுமே என்னடா 2 வருஷம் போயிருச்சு 3 வருஷம் போயிருச்சுங்கிற தாட் கண்டிப்பாக மைண்டில் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபைனல் இயர் நம்ம இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் முடிச்சதும் கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. உங்களுக்கு அது பின்னாடி நீங்கள் அந்த காலேஜ் டைம்ஸ் முடிச்சு நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம 2 வருஷம் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எக்ஸாம் வந்தாலும் கிராக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மனசை கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, அப்போவே படிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் இப்போவே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் 2028 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்க்கு. இப்போ நம்ம எப்படி ப்ராப்பராக இந்த 2.5 இயர்ஸை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ நான் கொடுக்குறேன். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்லே நிறைய வீடியோ எக்கச்சக்க வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
இப்போ 2026 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் டைம் இருக்குது. 2024 கம்ப்ளீட்டாக நமக்கு 1 இயர் இருக்குது. அது 2028 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2026 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 8 மந்த்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சிம்பிளான ரொட்டீன் நான் சொல்கிறேன். NCERTலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். NCERTல என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ராப்பராக ஒரு புக் லிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த புக் லிஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டை மட்டும் கொண்டு வாங்க. நல்லா உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் என்ன கொண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டுலாம் படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போக போக நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு டைம் கொடுங்க. நியூஸ் பேப்பர் என்ன படிக்கணும் எனக்கு அது படிக்கிறதுலே புரியலை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் மட்டும் இல்லை. இப்போ நான் படிக்காத மட்டும் சரி, யாருனாலும் சரி, இப்போ IPS ஆனவங்க, IAS ஆனவங்க, சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க, இல்லைனா இப்போ நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ல இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் டே நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. போக போக ஒரு 2 மந்த்ஸ் ஆகும், 3 மந்த்ஸ் ஆகும். அந்த ஹேபிட்டை மட்டும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. கனெக்ட் பண்ணி படிக்கிறதுனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து April 22, ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்குது, நியூஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இப்போ ஒரு ஜூன் மாதம் நீங்கள் அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக டெய்லி படிக்கிறீங்க. சப்போஸ் இன்னைக்கு வர நியூஸோட ரிசல்ட் ஏதாவது இப்போ அடுத்த ஜூன் மாதம் இருக்கிறத வந்துச்சு, அதே நியூஸ் ஏதாவது அப்டேட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மெர்ஜ் பண்ணி படிப்பீங்க. ஏன் இப்படி மெர்ஜ் பண்ணி படிக்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்டர்வியூவில் சப்போஸ் அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் அந்த ஏப்ரல் மந்தில் கம்மியாச்சு. அந்த ஏப்ரல் மந்த் கம்மியானதுனால இப்போ ஜூன் மந்த் அது அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன்னால. ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு பேசணும் இன்டர்வியூவில் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ஹேபிட் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து PDF கோர்ஸ் ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? எதுக்கு நம்ம PDF கோர்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அது CAPF AC ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம CAPF AC படிக்கிறவங்க அதுக்கு முன்னாடி SSC GD தான் மேக்ஸிமம் நம்ம ஊரில் ட்ரை பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நிறைய பேர்ட்ட கேட்கும்போது எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் நம்ம PDF கோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் இங்கிலீஷில் NCERT GS சப்ஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அது போக நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 கம்ப்ளீட்டாக நம்மளே எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். சிம்பிள் இங்கிலீஷில். ஏன் நான் இங்கிலீஷை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேப்பர் 2ல எஸ்ஏ கண்டிப்பாக நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அதோட பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ ஒரு ஓவராலாக சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்க உங்களுக்கு இங்கிலீஷோட ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து நியூஸ் பேப்பர் ஹேபிட்டும் கொடுத்துருக்கேன். இம்ப்ரூவர் இங்கிலீஷ் கொடுத்தது என்னன்னா, இது ரெண்டுமே ஒரு மாதிரி மெர்ஜ்டானது தான். ஓகேங்களா? நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? குறைஞ்சது 2 ஹவர்ஸ் அல்ல அதிகபட்சம் 3 ஹவர்ஸ் படிங்க போதும். இப்போ இருந்து 3 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்டாக படித்தாலே நம்ம NCERT ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்னது, நம்ம போயிட்டு நம்ம புக் லிஸ்ட் பார்க்க போறீங்க, NCERT எடுத்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க, நியூஸ் பேப்பர் ரெகுலராக ரீட் பண்ண போறீங்க, டெய்லி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்க போறீங்க. இதுதான் உங்கள் வேலை. ஓகேங்களா? நம்ம இப்போ ப்ரிப்பரேஷனில் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷன் முடிச்சிடும். ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கெல்லாம் நான் தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் படிச்சா போதும். நீங்கள் டே 1, அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளைக்கு நம்ம படிக்கணும், உங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தால் கூட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாமுக்கு நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்கல் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரன்னிங் ஓடுவோம், 100 மீட்டர் ரேஸ் ஓடுவோம், 800 மீட்டர் ரேஸ் ஓடுவோம், லாங் ஜம்ப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷார்ட் புட் த்ரோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த், ரன்னிங். ஓகேங்களா? இந்த 3 வேணும். ரன்னிங் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெமினா வந்துடும். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டே 1லேருந்து அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருந்துருங்க. இப்போ இருந்தே இது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு நான் சொல்ல வரல, நம்ம உடம்பு ரீதியாகவும் படிக்கிற ரீதியாகவும் உங்களுக்கு நமக்கு இல்லை ரொம்ப பெனிஃபிட் தான். ஓகேங்களா? அதனால நீங்கள் டே 1 எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாலும் சரி, அன்னையிலேருந்து ஃபிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபிசிக்கல் எப்படி கிளியர் பண்ணுறதுலாம் பெருசாக யோசிக்காதீங்க. ஓகேங்களா? டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ரன்னிங் போறீங்களா போங்க. நீங்கள் ஃபிசிக்கலை பற்றி பயப்படவே வேண்டாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 இயர்ஸ் இருக்குது. ஒரு 5 to 6 மந்த்தில் ரெடி ஆயிடலாம் கண்டிப்பாக. நான் இப்போ இருந்தே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னதான் நீங்கள் ஃபிசிக்கல் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்கனாலே போதும். எதை பற்றி யோசிக்காமல் இந்த 2.5 வருஷம் ஒரு தவம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. தவம் பண்ணுற மாதிரி வந்து படிங்க. கண்டிப்பாக நம்ம 2028 அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். இப்போ பல பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமாங்க? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இதான் 2.5 வருஷம் டைம் இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. ஓகேங்களா? இது ரொம்ப தப்பு. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோஸை மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த தப்பும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இந்த வீடியோ பார்த்து ஒரு 2 நாள் உட்காந்து படிக்கிறது, அடுத்து 1 வாரம் படிக்காமே இருக்கிறது, திரும்ப படிக்கிறது, இந்த தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்லியிருந்தேன், மொத்தமே 3 மணி நேரம் தான் இந்த 8 மாதமும் நீங்கள் படிக்க போறீங்க. இந்த 8 மாதம் வெறும் 3 மணி நேரம் இதுக்கு டைம் கொடுத்து படிங்க. CAPF ACக்கு தனியாக டைம் எடுத்து படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருமே கைட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக நான் எப்படியாவது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆயிரணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏம் பண்ணி போவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, இதிலிருந்து ஒரு 10 பேர் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்பயும் அது நிறைய பேர் என் வீடியோவில் நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய டவுட் கேட்பாங்க. பட் ஆனால் சீரியஸாக கேட்குறவங்க கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர், அந்த நம்பர் எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 2020 அட்டம் கிராக் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒரு சின்ன அது நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பார்த்து இந்த எக்ஸாம் நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், எனக்கு இது எப்படி புரியுது அப்படின்னு சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஆனால் அவங்க ஒரு மைண்டில் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஐயோ ஏதோ ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லைன்னா இது எப்படியாவது கிராக் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நம்மளை கேட்பாங்க. ஸோ இந்த சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அது உங்களை மட்டும் பர்சனலாக கூட நான் கவனிப்பேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் நம்மகிட்ட இது மாதிரிலாம் மெசேஜ் பண்ண தோணும். ஸோ நானும் பார்க்குறேன் எத்தனை பேர் என்கிட்ட இந்த எக்ஸாம் பற்றி டவுட் கேட்குறீங்க அப்படின்னு.
இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸை இக்னோர் பண்ணுறது. இது இந்த தப்பு பண்ணாமல் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி புக் லிஸ்ட் பார்க்க போகிறீங்க, ரெகுலராக படிக்க போகிறீங்க, இந்த 8 மந்த் படிக்க போகிறீங்க. இந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து 2028 அட்டெம்ப்ட்ல கன்ஃபார்ம் கிராக் பண்ணலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். 2028 எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, ஓகேங்களா? எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு சின்ன இமேஜின் நான் சொல்கிறேன். என்ன பண்ணலாம் அடுத்து, நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அதே இடத்துல நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டு இதே மாதிரி அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக நிற்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். CAPF AC ஜாப் மட்டும் இல்லைங்க, அது உங்கள் லைஃபோட பர்பஸ், ஓகேங்களா? ஸோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. 2028 ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது உங்கள் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவீங்க, முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாமல் இருங்க. இப்போ செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காண்டி தான் நானும் PDF கோர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுவும் டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். எதுவும் நம்ம கோர்ஸ் வேணும்னு நான் சாம்பிள் சென்ட் பண்ணுறேன், அதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? எல்லாரும் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிங்க, இல்லைனா முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சா கூட போகும். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ஓகேங்க? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.